அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி இப்போ தமிழ் டப்லையும் ரிலீஸ் ஆகிருக்க ரோஷாக் படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புது விவரம் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவான மம்முட்டியை தான் காமிக்கிறாங்க. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா லூக் ஆண்டனி அப்படின்றது தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு சில காயங்களோட போகிறாரு. போன உடனே என்னோட மனைவியை காணோம், நானும் அவ்வளோ இந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருந்தோம். ஒரு ராங் டர்ன் எடுத்ததால வழி தொலைஞ்சு போய் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கண் முழிச்சு பார்த்தா என் பக்கத்துல இருந்த மனைவியை காணோம், அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே அது புலி நடமாடுற இடமாச்சு அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காரை போய் செக் பண்ணி பாக்குறாங்க. இவரோட மனைவி பேர் பாத்தீங்கன்னா சோஃபியா அப்படின்றது தான். அவங்களோட ஹேண்ட்பேக் இருக்கும், அவங்களோட பாஸ்போர்ட் இருக்கும். அந்த இடம் பாத்தீங்கன்னா சுத்தி ஃபாரஸ்டா இருக்கும். போலீஸ் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கூட பாத்தீங்கன்னா ஊர் மக்களும் உதவுறாங்க. தேடிக்கிட்டே இருக்கும்போது தொலைஞ்சு போன இதுக்கு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஒரு செருப்பு கிடக்கும். அந்த செருப்பு என்னோட மனைவியோடதுதான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல மேற்கொண்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, கண்டிப்பா கிடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா பாலன் அப்படின்ற ஒரு நபர், அதிர்ஷ்டம் நமக்கு எப்போ வேணா அடிக்கலாம், அதுக்கான நேரமும் சமயமும் நமக்கு கரெக்டா அமையணும் அப்படின்ற மாதிரி இந்த லூக் ஆண்டனி கூட பாத்தீங்கன்னா நெருங்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட மனைவியை காணோம் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு இல்லையா. இவரோ பாத்தீங்கன்னா அவர் கூட ஆறுதலா சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறார். அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஊர் மக்கள் கொண்டு போலீஸ்காரங்க வரலையும் அவங்க திருப்பி கிடைக்க மாட்டாங்க. ஏதாவது புலி அடிச்சிருக்கோம் இல்ல வேற ஏதாவது மிருகம் அடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அசூம் பண்ணிக்கிட்டு தேடுறதையே விட்டுடுறாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே தங்கிட்டு தன்னோட மனைவி இல்லாம வரமாட்டேன் அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. காட்டுக்குள்ள தங்குறதெல்லாம் தப்பு, நீங்க வேற ஏதாவது வேலையை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களும் சொல்ல, ஆனா இவர் பாத்தீங்கன்னா கேட்கறதா இல்லை, என்னோட மனைவி இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறார். அண்ட் ஒரு நைட்டு பாத்தீங்கன்னா இவர் கூட இருக்க பாலனும் குடிச்சுக்கிட்டே இருக்க இவர் பக்கத்துல உட்காந்து அவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லையான்னு கேட்க, நான் குடிப்பேன், ஆனா முன்னாடி குடிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னோட மனைவி இப்ப காணாம போயிட்டா இல்லையா, நான் ஒரு வேளை குடிச்சிட்டு மட்டையாயிட்டு அந்த சமயத்துல என்னோட மனைவி என்னை கூப்பிட்டு எனக்கு அது கேட்காம போயிருச்சுன்னா அதனால குடிக்கிறதுலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஃபாரஸ்ட்ல உட்காந்து குடிச்சாங்க இல்லையா. கரெக்டா போலீஸ் வந்துடுறாங்க. பாலனோட சேர்த்து இவரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நான் தான் குடிச்சேன், இவர் எதுக்காக சார் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு பாலன் கேட்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா அது அவங்க அப்பா விட்ட இடம் கிடையாது, பப்ளிக் பிளேஸ், அங்கே உட்காந்து சரக்கு அடிப்பீங்களா, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பாலனும் வாய்ஸ் ஓவரில் எனக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதிர்ஷ்டம் அப்படின்றது எப்போ வேணா நம்மளை தேடி வரும், நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அது தேடுற இடத்துல இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு அடுத்த நாள் காலையில் ஆகுது. இவங்களை ரிலீஸ் பண்றாங்க. இந்த பாலனோட மருமகன் பாத்தீங்கன்னா இவர் கூட்டு போறார். பாலனுக்கும் பாலனோட மருமகனுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவா பேச்சுவார்த்தையே இருக்காது. இவரை கூட்டு போய் ஒரு இடத்துல விட ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா பாலன் ஒரு டீல பேச ஆரம்பிக்கிறார். நீங்க காட்டுக்குள்ளே தேடுறது பிரச்சனை தான் சார், எனக்கு ஒரு ஐடியா தோணுது, என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டை கூட்டு போய் காட்டுறார். இது என் பையன் திலீப்பனோட ஹவுஸ், பாதியில கட்டிக்கிட்டே இருக்கும்போது அவன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த வீட்டு சைடு யாரும் வர்றது கிடையாது, நீங்க வேணா இந்த வீட்டை எடுத்துக்கோங்களேன் சார், உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்ல இவரோட மருமகன் இருக்கார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா யாரை கேட்டு நீ விற்கிற, வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டையும் பேச வேணாமான்னு கேட்கிற, யார்கிட்ட நானா கேட்கணும், இது என்னோட இடம், சார் என்னால ஜெயிலுக்கு போனார்ல, அதுக்கான பிராயச்சித்தமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஒத்துக்கிறார். பாலனும் அடுத்த நாள் காலையில தன்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, இதுதான் நான் கடைசியா இந்த வீட்டுக்கு வர்றது, அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நான் ஜாலியா அனுபவிக்க போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இன்னொரு சைடு பாலனோட மருமகனும் பாத்தீங்கன்னா ஹீரோ கூட பேசிக்கிட்டே இருக்கார். நீங்க அந்த வீட்டை வாங்க போறது உறுதி ஆயிடுச்சா சார், அந்த வீட்டுல என்னோட மச்சான் தான் இருந்தான், அவன் ஆசையா கட்டின வீடு அது, அவன் கட்டி முடிக்கிறதுக்குள்ள அவன் இறந்து போயிட்டான், அவனோட ஆத்மா எல்லாமே அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானே ஒரு 2-3 வாட்டி அந்த சைடு கிராஸ் பண்ணும்போது சில சத்தத்தை எல்லாத்தையும் கேட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அவரை பார்த்து நெக்கெல்லாம் சிரிக்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் பாலனும் அவங்க கரெக்டாக வந்துடுறார். இந்தாங்க சார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நான் கேட்டது என்னாச்சுன்னு சொல்ல அவரும் சில பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. 42 லட்சம் கிட்ட இருக்கும். அந்த பணத்தை பார்த்த உடனே அதை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் சார் அப்படின்ற மாதிரி வேக வேகமாக கிளம்புறாரு. இதை பார்த்த இவரோட மருமகனும் இவர் பணத்தோட எங்கே போறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். கட் பண்ணா அவர் ஸ்கூட்டியில் போய்கிட்டே இருக்கார். இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நான் ஜாலியாக இருக்க போகிறேன், என் பையன் துபாய் போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு மரியாதையே கிடையாது, வீட்டில் இருக்கிற என்னோட சின்ன பையனும் என்னோட மனைவியோ சுத்தமா மதிக்கிறது கிடையாது, இவங்களெல்லாம் நம்பி இருந்தா எப்படி, என்னோட 2வது குடும்பம் ஒன்று இருக்கு, அதை நான் இனிமேல் பத்திரமா பார்த்துக்க போறேன், இனிமேல் நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி பணத்தை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறாரு, அப்படியே கட் ஆகுது. ஆண்டனியும் பாத்தீங்கன்னா அந்த வீடை வாங்கிட்டார் இல்லையா, இதுக்கு மேல காருக்குள்ளேயே ஃபாரஸ்ட்ல தங்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஆக்சிடென்டான கார் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாரு. போன உடனே அங்க இருக்கிற எல்லா திங்ஸும் எடுத்து அரேஞ்ச் பண்றாரு. ஒவ்வொரு இடமா தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு
ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு சேர்ல உட்கார்றாரு. ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பாலனோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா கேஸ் கொடுக்குறாங்க. நேத்து அவர் பணத்தை தான் வாங்க போறாருன்னு எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நாங்களும் கூட போயிருப்போம். அந்த வீட்டை வித்துட்டு 42 லட்சத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் இப்படி குடும்பத்தை விட்டு போவாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவருக்கு 2வது குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கதான் பணத்தை கொடுத்து வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஃபேமிலியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் பாக்குறாரு. 45 லட்சம் வாங்கிக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரா அப்படின்ற மாதிரி பணத்து மேல அவருக்கு ஒரு ஆசை. இதனால அவரை தேடி ஒரு அலைய ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவருக்கு 2வது வீடு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கும் போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அவங்களும் அவர் இங்கே வர கிடையாது, பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் எங்கே போயிருப்பாருன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த பாலன் இறந்து போய் கிடக்கிறத பார்க்குறாரு. ஆனால் அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பேக்கும் இருக்காது. பேக் இங்கே எங்கேயாவது தான் இருக்கும், அதை நம்ம தேடி பார்ப்போமேன்னு தேடி பார்க்குறாரு, எங்கேயும் கிடைக்கல. உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாரு பாலனோட டெட் பாடி கிடக்குது அப்படின்ற மாதிரி. கட் பண்ணால் திலீபன் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணிட்டு வருவாங்க. இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சதும் அந்த திலீபனாக தான் இருப்பார். இது பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட் முந்திரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேக்ட்ரி. திலீபன் இருக்கிற வழியோ எங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துட்டு இருந்துச்சு, எப்போ உன் கைக்கு வந்ததோ அப்போ நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு இந்த கம்பெனி. இப்படியே போயிருந்தா ஸ்ட்ரைக் தான் பண்ண வேண்டியிருக்கும், வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க இந்த லேடியும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது அளவுக்கு பண்ணுறேன், இப்போ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு திலீபனோட பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, ஃபுல்லாக போஸ்ட்மார்ட்டம் எல்லாத்தையும் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பாலனோட பாடி வரட்டும் அப்படின்ற மாதிரி வீட்டாண்ட போய் உட்காந்துக்கிறார். அவரோட பாடி வந்த உடனே அவருக்கு இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவரோட வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. குடும்ப ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை உத்து பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. அண்ட் பாலனோட ஒய்ஃப் கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போனதுல எங்களுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் தான், அவர் இருக்கிறவர்லேயும் எங்களுக்கு தொல்லை மட்டுமே தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. திலீபன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியே முடங்கி போச்சு. இப்போ இருக்கிறது எல்லாமே என்னோட ஒரே ஒரு பையன், என்னோட கடைசி பையன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நபரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு ஆண்டனி. அப்படியே கட் பண்ணா இவர் வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற செவுத்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுத்தியால பயங்கரமா உடைக்க ஆரம்பிக்கிறார். இன்னொரு சைடு ராஜேஷ் அப்படின்ற ஒரு நபரை காமிக்கிறாங்க, மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இவரோட அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புற. இவரோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா திலீபனோட ஒய்ஃப் நீ முன்னாடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்த தானே, இப்போ அவ தனியா தானே இருக்கா, இப்போ நீ அவளை கட்டிக்கிட்டா எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை எதுவும் இல்லடான்னு சொல்ல. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா மாட்டேன்றார், ஏன்னா அம்மு அப்படின்ற ஒரு பொண்ணை இவர் லவ் பண்றாரு. இப்போ அப்படியே இந்த அம்மு யாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஏன்னா அவங்க தொழில் பண்றவங்களா இருப்பாங்க. ஹீரோ தான் கூட்டிருப்பார். அவங்க கிட்ட இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல ஏதோ சத்தம் கேட்கும். இவரு என்னாச்சு அப்படின்ற மாதிரி போய் பார்க்கும்போது எதுவும் இருக்காது. அண்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அண்ட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ராஜேஷ் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த சத்தத்தை ஏற்படுத்துறதும் பார்த்தீங்கன்னா இவராக தான் இருப்பார். நீ எதுக்கு அவனோட வீட்டுக்கு போற, அவனை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு, ஏதோ மறைக்கிற மாதிரியே தெரியுது. அவரோட ஒய்ஃபை காணோம் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணதான் இங்க வந்திருக்காரு, அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல ஆமாவா அவர் நல்லவர் தான், நீ ஏன் எதையும் பேசிக்கிட்டு இருக்காதுன்னு தட்டி கழிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஆஃபீஸர் சில பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகத்தை ஏற்பட ஆரம்பிக்குது. அவன் இது நாள் வரலையும் இங்கே சுத்திக்கிட்டு இருக்கான், அவனோட ஒய்ஃப் இது வரலையும் கிடைச்ச பாடு இல்லை. ஆனா அவனோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் சொன்னது எல்லாமே உண்மைன்னு தான் தெரியுது. என்ன பண்றதுன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இறந்து போன பாலனோட மருமகன் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்பி போறார். உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, உன்னோட மாமனார் இறந்து போனதை பத்தின்னு கேட்க அவரும் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, உங்களுக்கு இருக்கா சார் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கேட்குறாரு. இவரும் எனக்கு யாரும் இல்லை, ஆனால் அந்த பணத்தை அவங்களோட ஃபேமிலி கொண்டு போய் சேர்க்க முடியலையா அப்படின்ற மாதிரி வருத்தம் இருக்கு. அந்த பணத்தை நான் கண்டுபிடிச்சி அவங்களோட ஃபேமிலிக்கே சேர்ப்பேன், உனக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன், ஏன்னா நீயும் ஃபேமிலியில் ஒருத்தன் தானேன்னு சொல்ல இவரும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேணாம் சார், அந்த பணம் கிடைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மொத்த கான்வர்சேஷனுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அலமாரி மாதிரி இருக்கும், அங்கே தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் பேசிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போனோடனே இவர் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வந்து ஒளிச்சு வச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த பார்க்குறாரு. என்னன்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த காணாமல் போச்சு இல்லையா 45 லட்சம், அந்த பணம் தான் அது. ஸோ அந்த காணாமல் போன பணம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் இருக்கும். கட் பண்ணால் நைட்டு ஹீரோ வீட்டில் காமிக்கிறாங்க. ஏதோ ஒன்று தேடி பயங்கரமாக வீடு முழுக்க சுற்றிக்கிட்டே இருக்காரு. அண்ட் விதவிதமாக ஏதோ சத்தம் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருக்கு. கட் பண்ணால் இந்த சைடு அந்த மருமக இருக்கா இல்லையா, அவன் பின்னாடி தான் பணத்தை ஒளிச்சு வச்சிருந்தான் இல்லையா, இவன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பின்னாடி தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. இவனும் ஓடி போய் தீயை அணைக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ண அணைக்கவே முடியல, கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. பணமும் அங்கதான் இருந்திருக்கும் இல்லையா, பணமும் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டுறாரு. அடுத்த நாள் காலையில அவரோட மச்சான் திலீபனோட தம்பியை வந்து பாக்குறாரு. எரிஞ்சு போன இடத்த பார்த்தோன்னே அவருக்கும் ஷாக்கு, நீ பணத்தை அங்கேயே வச்சுட்டு இருந்த, எப்படி இப்படிலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது நேற்று ஆண்டனி தான் வந்து பார்த்துட்டு போனான்,
அந்த இடத்தையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். பணம் இருந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்லை. கண்டிப்பாக எரியறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை அவன் தூக்கி இருக்கணும்டா. எனக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்ல போலீஸும் பாத்தீங்கன்னா ஆண்டனியை கூட்டு விசாரிக்கிறாங்க. பாலனை கொலை பண்ணது நீயா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர்கிட்ட பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து வீட்டை வாங்கிட்டு மறுபடியும் அவருக்கு ஒன்று பணத்தை எடுத்துக்கிட்டேன்னு டவுட்டா இருக்குன்னு கேட்க இவரும் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கண்டுபிடிங்க சார், நானே கொடுத்து நானே எதுக்காக கொல்லணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. அண்ட் பாலனோட மருமகன் கிட்டயும் பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு போகும்போது நீ கூட தான் இருந்த, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க அவரும் தெரியாதுன்னு மறுக்கிறாரு. அண்ட் அவரோட பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டார், இவரை தான் நினைச்சு பாப்பாரு. இவரோட மாமனார் 45 லட்சத்தையும் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் பார்த்திருப்பார் இல்லையா. உடனே இவரும் தனக்கு வேலை இருக்குன்னு அங்கிருந்து கிளம்பி இருப்பாரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவரோட மச்சானுக்கு அனில் அப்படின்றது தான் அவரோட பேர், திலீபனோட தம்பி இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல இவரோட அப்பா போய்கிட்டே இருக்கும்போது வழி மறிச்சு நிறுத்துறாங்க. பணத்தை எடுத்து எங்கப்பா போய்கிட்டு இருக்கீங்க, இந்த பணம் நம்மளோட ஃபேமிலியோட பணம்பான்னு சொல்ல, ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியா, எதிரா ஃபேமிலி, நான் அவங்க ஃபேமிலியே நீ கிடையாது, இந்த பணமும் என்னுடைய எதிரா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கார். பண ஆசை யாரை விட்டுது. இதனால பாலனுக்கும் அவரோட பையனுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. என் மேலேயேவாடா கையை வைக்கிற அப்படின்ற மாதிரி அந்த அணிலும் அங்கே இருக்கிற கல் எடுத்து பாலனை அடிச்சு அந்த இடத்துல கொண்டுட்டுறார். இந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவரோட மருமகன் பார்த்துருப்பார். அவரோட அப்பாவையே கொண்டுட்டு எடா இப்போ என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சு 2 பேரும் பார்த்தீங்கன்னா பாடியை இழுத்துட்டு பள்ளத்துக்கு அடியில் போட்டுட்டு பணத்தை எடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டு இருப்பார். பணம் உங்ககிட்டே இருக்கட்டும், அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பார். ஸோ பாலனை கொண்டது பார்த்தீங்கன்னா அவரோட பையன் தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ பணமும் போயிடுச்சு இல்லையா. இதனால பாலனும் அனிலும் பார்த்தீங்கன்னா அந்த பணம் எப்படியா இருந்தாலும் நம்ம பணம் தான், அதை அவனோட வீட்டுக்குள்ளே பூந்தே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அன்றைக்கி நைட்டே முகத்தை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே பூரவும் ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணால் நான் லீனர் மாதிரி சில விஷயங்களை காட்டுறாங்க. ஆண்டனி பார்த்தீங்கன்னா முதல்ல துபாயில் தான் இருந்திருப்பார். அப்போ அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டான அவரோட ஒய்ஃப் இருந்திருப்பாங்க. 2 பேரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது 2 திருடங்க அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் திருவிட்டுட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது ஹீரோ அவங்கள பார்த்துட்டுறாரு. அவங்க கூட சண்டையும் போட ஆரம்பிக்கிறார். அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது 2 திருட வந்திருப்பார் இல்லையா. ஒரு திருடனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடித்து சாகடிச்சிட்டு இருப்பார். இன்னொரு திருடன் பார்த்தீங்கன்னா சோஃபியா, இவரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்கள பயங்கரமான ஆயுதத்தை வச்சு தலையிலேயே ஒன்று வச்சிருப்பார். அந்த இடத்துல அவங்க இறந்து போக அந்த 2வது திருடன் மட்டும் பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. ஆண்டனி தன்னோட மனைவியை கையில் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். கட் பண்ணால் ப்ரெசென்ட்ல 2 பேரும் பணத்தை திருடணும் அப்படின்னு மாதிரி உள்ளே வந்தாங்க இல்லையா. ஆண்டனி கண்டுபிடிச்சிட்டாரு. 2 பேரையும் போட்டு சம்மடி அடிக்க ஆரம்பிக்கிறார். இவங்கிட்ட இருந்து இனிமேல் பணம் கிடைக்காது போல, இங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டுட்டு ஆளுக்கு ஒரு சைடு ஓடி தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திலீப்போட தம்பி அனில் பார்த்தீங்கன்னா தன்னோட புல்லட் எடுத்துட்டு வேகமா போய்கிட்டே இருக்க ஹீரோ கார்ல பின்னாடி துரத்திட்டு போய்கிட்டே இருக்கார். அப்படியே பார்த்தீங்கன்னா சில பிளாஷ்பேக் ஒன்று வந்து போகுது. தன்னோட மனைவிக்கு அடிபட்டுருச்சு இல்லையா, அவங்கள ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் காட்டும் போது அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கும். அப்படியே பிரசன்ட்டுக்கு வருது. அனில் இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா போய்கிட்டே இருந்தா இல்லையா, ஆக்சிடென்ட் ஆயிருது, பலமா அடிபட்டுருது. இந்த விஷயம் அனிலோட அம்மாவுக்கு தெரிய வர அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோவும் அங்க போய் உட்காந்து அவங்களோட அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். என்னோட முதல் பையன் திலீபனுக்கும் இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சு, இறந்து போயிட்டான். என்னோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு, இப்போ இவனுக்கும் இந்த மாதிரி வந்துருச்சு, என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு அவங்களே எங்களோட மருமக கிட்ட போய் கொடுங்க அப்படின்ற மாதிரி திலீபனோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுக்க சொல்றாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு திலீப்புக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரிய வருது. உடனே அவங்க கிட்ட போறாரு. அவங்களே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. நைட்டு டின்னருக்கு வரீங்களா, நம்ம 2 பேரும் மட்டும் தனியா என்னோட வீட்டுல சாப்பிடலான்னு கேட்க அவங்க கோவமா எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஒரு சமாதியை தோண்ட ஆரம்பிக்கிறார். கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில திலீபனோட ஒய்ஃப் ஏற்கனவே தங்களோட ஃபேக்டரியை லாஸ்ட்ல தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதுல வேற அனிலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இவங்க தான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கம்பெனி எம்ப்ளாயீஸ் எல்லாருமே சேலரி ஒழுங்கா வரல அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால செம்ம லாக். இவங்க பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியல. இதனால அனிலோட அம்மாவும் அனிலை காப்பாற்றணும், அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வராங்க. அண்ட் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு டீலை போடுற. திலீபன் ஒரு ஃபேக்டரி ஒன்று உருவாக்கி இருந்தாரு, அவரோட மனைவி தான் ரன் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா. அந்த ஃபேக்டரியோட பாதி ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த திலீபனோட அம்மா பேர்ல இருக்கும். அந்த ஃபேக்டரியை விற்று என்னோட பையனை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவள் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். நீங்கள் தான் அவளை எப்படியாவது ஒத்துக்க வச்சு அந்த ஃபேக்டரியை வாங்கிக்கிட்டு எனக்கு காசு கொஞ்சம் கொடுக்கணும், அது மூலயமா நான் என்னோட பையனை காப்பாற்றிப்பேன்னு சொல்ல இவர் பார்த்தீங்கன்னா திலீபனோட ஒய்ஃப் கிட்ட போய் கம்பெனி லாஸ்ட்ல தான் போகுது, இந்த கம்பெனியை விற்றா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்க விற்கிற தயாரா இல்லை, என்னோட ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி இது, எக்காரணத்தை கொண்டு விற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறார். திலீபனோட அம்மாவோட ஷேர் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன், நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டரா இருங்க, நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸாக இருக்கலாமேன்னு சொல்ல
அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் கருத்துல கொண்டு பண தேவை வேற இருக்கு இல்லையா, இதனால பாத்தீங்கன்னா 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி திலீபனோட அம்மா ஷேர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இவரே வாங்கிக்கிறாரு. அதில் அந்த அம்மு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா இவர் கூட காரில் வந்து சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு யாருமே கிடையாது, நானும் உங்களை மாதிரி தான், எனக்குன்னு யாருமே கிடையாது, உங்களோட மனைவிக்கு எதுவும் ஆயிருக்காது சார், கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் எல்லாத்தையும் சொல்ல அப்படியே கட் பண்ணா ராஜேஷை காமிக்கிறாங்க. அம்மு கூட அந்த நபர் சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுனாலயும் அவர் மேல எனக்கு சந்தேகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் இல்லாத சமயத்துல அவரோட வீட்டுக்கு கொண்டு அவரோட ஆக்டிவிட்டிஸ் வரலையும் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் இந்த சைடு திலீபனோட அம்மா கிட்ட போய் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது இறந்து போனோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா இவர் கூட தான் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. திலீபனை பற்றி அவங்க அம்மா சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் பக்கத்துலேயே அவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போய் தான், நான் உன் பக்கத்தில் கிடையாது, நான் உன் மண்டைக்குள்ளே தான் இருக்கேன், நீ பண்ணுறத நிப்பாட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா நிறுத்துற மாதிரி தெரியல. ஆனால் அப்பன்னு பார்த்து திலீப்போட அம்மாவும் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிருக்க மாட்டாங்க, அவங்கள பிடிச்சி அவங்கள சுற்றியே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. வண்டி எடுத்துட்டு வேகமாக கிளம்பிக்கிட்டே இருக்காரு. அப்பன்னு பார்த்து ராஜேஷ் குறுக்கில் வராரு. நீ பண்ற எதுவுமே சரியில்லை, அம்முவை வேற காணும், அம்மு எங்கடா அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறார். அம்முக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பிட்டேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்க சண்டை முத்தி போக ஆரம்பிக்குது. பயங்கரமா சண்டை நடக்குது. இதோட முடிவுல பாத்தீங்கன்னா ஹீரோ தலையிலே ஒரு அடி வாங்கி அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் வந்து கேட்கும் போது என்னை அடிச்சவரை நான் பார்க்கவே கிடையாது, அது இருட்டா இருந்தது அப்படின்னு மாதிரி ராஜேஷ் பேரை சொல்லாம மறைச்சிட்டு இந்த சைடு ராஜேஷை காட்டுறாங்க. அம்மு எங்க அப்படின்னு மாதிரி தேடிக்கிட்டே இருந்தார் இல்லையா. அம்மு பாத்தீங்கன்னா போன் பண்றாங்க, நான் கொஞ்ச நாள் ஊருக்கு போக போறேன், நீ அந்த சாரை சந்தேகப்படாதரா, அவரு ரொம்ப நல்லவர்றா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்க கையில பாத்தீங்கன்னா அந்த 45 லட்சம் பை இருக்கு இல்லையா, அது இருக்கு. அந்த பணத்தை ஹீரோ கொடுத்துட்டு இருப்பாரு. இவங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே கிளம்புறாங்க, யாருக்கிட்டையும் சொல்லாம. இப்ப அப்படியே கட் பண்ணி திலீபனோட அம்மாவை காட்டுறாங்க. வீட்டு பின்னாடி எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திலீபன் புதைச்ச இடத்துல யாரோ பள்ளம் தோண்டி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. பயங்கரமா அழுது ஊரை கூட்டுறாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்க இன்னொரு சைடு திலீபனோட ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவை அடிச்சு போட்டுட்டாங்க அப்படின்ற நியூஸ் வருது. ஒன் ஆஃப் த பார்ட்னர் இல்லையா, போகலன்னா இதுவாயிடும் அப்படின்ற மாதிரி போய் பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த டாக்டரும் அவரை கூட்டு போக யாரும் இல்ல, அவரோட வீட்டுல நீங்க டிராப் பண்ண முடியுமா அவரன்னு கேட்க இவங்களும் வேற வழி இல்லாம கூட்டு போறாங்க. வீட்டை வெளியே எடுத்துட்டு வந்து நிறுத்த இவர் உள்ள போயிட்டுறாரு. மாத்திரையை மறந்து விட்டு போயிட்டுறாரு. இதனால வேற வழி இல்லாம உள்ள போய் மாத்திரையை கொடுக்க எனக்கு கொஞ்சோண்டு சுடு தண்ணி வச்சு தர முடியுமான்னு கேட்கிறாரு. இவங்களும் வேற வழி இல்லாம உள்ள போய் சுடு தண்ணி வச்சு தர டப்புன்னு பின்னாடியே வந்து நிக்கிறாரு. அவங்கள வெளியே போக விடாம கைகளை வச்சு லாக் பண்றாரு. தவறா நடந்துக்கோ முயற்சி பண்றாரு. இதை தெரிஞ்ச அவங்களும் அவர் கையை வேகமா தட்டி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க எடுத்துட்டு போன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வேகமா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோவை ஏதோ ஒரு உருவம் பயங்கரமா போட்டு அடிக்குது. எனக்கு தெரியும் இப்பதான் நீ வருவேன், இதுக்காக தான் நான் எவ்வளவு போராடிக்கிட்டு இருந்தேன், இப்ப வந்து சேர்ந்தியா, இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல மறுபடியும் சம்மடி வாங்குறாரு. பொத்து பொத்துன்னு கீழே விழுறாரு. மூஞ்சி முகரை எல்லாம் பயங்கர ரத்தமா வர கட் பண்ணா இந்த சைடு எலும்பு கூட எல்லாத்தையும் தோண்டிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. அப்பதான் தெரிய வருது அந்த டெட் பாடியில இருக்க மண்டையோட்டை மட்டும் காணோம் அப்படின்றது. குடும்பம் மொத்தமும் பயங்கர ஷாக். மண்டையோட்டை காணோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு அழுகுறாங்க திலீபனோட அம்மா. அண்ட் இன்னொரு சைடு ஹீரோவை பத்தினா ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவனை வெளியே வர்றதுக்கான வழி கண்டுபிடிச்சிருச்சு, அதுலயே நான் போறேன் அப்படின்ற மாதிரி திலீபனோட ஒய்ஃப் வீட்டுக்கு போறாரு. இவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா கூட தான் இருப்பாங்க. அவங்க அம்மாவும் ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், எல்லா வேலைகளையும் அவங்க தான் செஞ்சாகணும், அவங்க ஒரு அடிமை மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவருக்கு ஒரு தாட் வருது. உடனே அவங்களோட அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க அவங்களுக்கு பிரமிப்பு. இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்கிறது பெரிய விஷயம், எதா இருந்தாலும் என் பொண்ணை கேட்டுதான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் ஸ்ட்ரைட்டா திலீபனோட வீட்டுக்கு போறாரு. அங்க இருக்கிற திலீபனோட அம்மா கிட்ட இந்த மாதிரி திலீபனோட ஒய்ஃபை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உங்க எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காக தான் சொல்லிட்டு போக வந்தேன்னு சொல்ல இவங்க ஸ்ட்ரைட்டா கிளம்பி திலீபனோட ஒய்ஃப் வீட்டுக்கு போறாங்க. நீங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா கேட்டேன், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க காலத்தை அப்படியே ஓட்ட வேண்டியது தானே, திலீபன் இறந்து போயிட்டா 2வது கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இருக்கான்னு சொல்ல இவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுறாங்க. முடிவு எடுக்க வேண்டியது அவதான், நம்ம காலத்துல கூடதான் உடன்கட்டை ஏறணும்னு இருந்தது, அப்படி இருந்திருந்தா நானும் என் புருஷனும் தான் ஏறி இருக்கணும், திலீபன் இறந்து போனதுல இருந்து இந்த குடும்பத்தையும் சேர்த்து உங்க குடும்பத்தையும் எல்லாத்தையும் அவதானே பாத்துக்கிட்டு இருக்கா,
அவளோட வாழ்க்கையில அவள் தனியாவே ஓட்டணுமா, அவளுக்குன்னு ஒரு துணை வேணாமா, அவள் விருப்பப்பட்டானா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இதனால இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்குது. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ராஜேஷ்க்கு தெரிய வருது. ராஜேஷோட முன்னாள் காதலி தான் பார்த்தீங்கன்னா இவங்க இல்லையா, அதனால அவர் டென்ஷன் ஆகுறாரு. கட் பண்ணா இந்த சைடு இவங்க புதுசா கல்யாணமானவங்க வீட்டுல 2 பேர் தான் இருக்கும். எதுக்கு கதவை எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு, கதவை திறந்து வைப்போம் அப்படின்ற மாதிரி சாந்தி முகூர்த்தத்தை கதவை திறந்து வச்சுக்கிட்டே பண்ணேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தல உன்னோட மனைவி கூட தான் நான் இருந்தேன், உனக்கு கோபம் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த சமயம் பார்த்து திலீபன் வெளியவே வரல. இதுக்கு அடுத்த நாள் காலையில திலீபன் வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பயும் வரல. ஃபேக்டரிக்கு ஹீரோயின் கூடவே போகிறாரு. அப்பயும் திலீபன் வர மாதிரி தெரியல. இதனால ஹீரோயின் கிட்டே போய் இந்த ஃபேக்டரிக்கு நீ வரணுமா, கல்யாணம் நேத்து தானே ஆயிடுச்சுன்னு சொல்ல அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கு, நீங்க வேணா வீட்டுக்கு போங்க, நான் இங்கேயே வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்ல. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டு பிரியிற மாதிரி தெரியல. ஏன்னா திலீபன் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிடணுன்றதுக்காக. ஆனா திலீபன் இவர் முன்னாடி அப்பேர் ஆகுற மாதிரியே தெரியல. இதனால என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் திலீபனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீலை கூப்பிட்டுக்கிட்டு கம்பெனி முன்னாடி வராங்க. என்னோட பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதனாலதான் பாதி ஷேர் உனக்கா இருந்தது, இப்ப நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதனால உனக்கு இந்த சொத்துல பங்கு கிடையாது, ஒழுங்கு மரியாதையா இந்த ஃபேக்டரியை கொடுத்துரு அப்படின்னு மாதிரி வக்கீலோட வந்து கேட்க இவங்க பாத்தீங்கன்னா கொடுக்க முடியாதுன்றாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்ததுன்னு தான் லாபத்துல மட்டும் பங்கை வாங்கிக்கிட்டு இருந்தீங்கல்ல, மிச்சம் எல்லாத்தையும் நான் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன், என்னால கொடுக்க முடியாது, நீங்க ஆனதை பாத்துக்கோங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற திலீபனோட தம்பி அனிலும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சத்தம் போடுறாரு. இதை பாத்துக்கிட்டு இருந்த ஆண்டனியும் பாத்தீங்கன்னா பயங்கரமா யோசிக்கிறார். செகண்ட் ஹஸ்பண்ட் தான், பரவாயில்ல இன்வால்வ் ஆயிக்கிற அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு சம்மடி அடிச்சு எல்லாரையும் வெளியவும் துரத்தி விட்டுறாரு. அண்ட் வக்கீலும் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியை நான் இழுத்து மூடாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸை போட்டு கம்பெனியும் இழுத்து மூடிடுறாங்க. ஹீரோயின் வீட்லயே உட்கார நிலைமை ஆயிடுச்சு. இது அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகத்தை ஏற்பட ஆரம்பிக்குது. நீங்க பேசுற விதமே சரி கிடையாது, அது மட்டும் இல்லாமல் என்னை வீட்லேயே உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்க கூட சண்டையை போட்டு கம்பெனியை இழுத்து மூடுனீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்க அவர் பதில் சொல்ற மாதிரியே தெரியல. அப்பன்னு பார்த்து கான்ஸ்டபிள் அங்கே வர்றாரு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது தனியாக பேசினாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பேக் ஸ்டேஜில் இருக்க எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டு இருப்பாரு. ஒரு நியூஸ் பேப்பரை காட்டி இந்த மாதிரி துபாயில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொலை பண்ணிட்டாங்க, திருட வந்தவங்கள ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன அப்படின்ற எதையுமே மென்ஷன் பண்ணல. ஆனா நான் விசாரிச்சேன், அதுல தான் தெரிய வந்தது இது உங்களோட ஃபேமிலி மேட்டர் அப்படின்றது. அண்ட் அந்த சம்பவத்துல இருந்து தப்பிச்சு போன ஒரு திருடனை பத்தி நீங்க எதுவுமே சொல்லல. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது திலீபன் துபாயில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்றது. அவங்க கட்டின வீட்டையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபேக்டரியும் வச்சு பார்க்கும்போது அவன் சம்பாதிச்சதுல கால்வாசி கூட அதுல ஈடாகாது, அவ்வளவு செலவு பண்ணி அதை பண்ணியிருக்கான். அதை அவனால சாதாரணமா பண்ணியிருக்க முடியுமா? சோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நீங்க தான் அவனை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோவும் பாத்தீங்கன்னா பரவாயில்லையா கண்டுபிடிச்சிட்டீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குற. என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, எனக்கு தேவையான பணத்தை நீ கொடுத்துரு, இதை யாருக்கிட்டையும் போகாம நான் பார்த்துருக்கேன், இப்போ நீ இங்கேயே என்னை கொலை பண்ணலான்னு தோணும், இதோட 2வது காப்பி என்னோட டெஸ்கில் இருக்கு, நான் போகல அப்படின்னா 2 நாளுக்குள்ள அது பப்ளிஷ் ஆயிடும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பணத்தை கேட்கும் போது கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப பாக்குற. அப்பன்னு பார்த்து ஹீரோவும் இந்த மாதிரி அவன் என்கிட்ட அந்த அடிச்சு போனதுல கால்வாசி மட்டும்தான் இங்க பயன்படுத்திட்டு இருக்கான், மிச்சம் எல்லாமே எங்க வச்சிருக்கான்னு தெரியல, அந்த பணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வையன் இங்க இருந்து போயிடுவேன், அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், அந்த பணத்தை நீ கண்டுபிடிச்சினா கூட என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல இவர் பார்த்தீங்கன்னா டெம்ட் ஆயிடுறாரு. அப்ப மிச்ச பணத்தை எங்க வச்சிருப்பான், இதுவே இவ்வளவு இருக்குன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அங்கிருந்து கிளம்பி ஹீரோவும் மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர அவரோட ஒய்ஃப் அதே இடத்துல உட்காந்து மறுபடியும் சண்டை போடுவாங்க. இவங்களோட ஒய்ஃபுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா அந்த திலீபன் வரா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. இதனால இவங்களை கோவப்படுத்திக்கிட்டே இருக்க அவனும் இவங்களை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் திலீபனோட ஒய்ஃப் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ போக திலீபன் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டுறாரு. உன் குடும்பம் இப்போ என் கையில் இருக்கு, முடிஞ்சா இப்போ தொட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி கண்ணுலே பேசுறாரு. அண்ட் இன்னொரு சைடு ராஜேஷும் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டபிள் வீட்டுக்கு போய் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்க்குறாரு. அண்ட் 2வது காப்பி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அந்த காப்பி எங்க இருக்கு அப்படின்றத ராஜேஷ் கண்டுபிடிச்சிட்டுறாரு. ஹீரோவை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாரு. கட் பண்ண இந்த சைடு கான்ஸ்டபிள் இன்னும் நிறைய பணங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் இல்லையா ஹீரோ, அதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக திலீபனோட வீட்டுக்கே போய் எல்லா ஆதாரங்களையும் காமிச்சு இந்த மாதிரி இதை தான் பண்ணியிருக்கான், எடுத்துட்டு வந்த பணத்துல கால்வாசி தான் செலவு பண்ணியிருக்கான், மிச்சம் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்க அங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியல. திலீபனோட தம்பியும் முடிஞ்சதை பாத்துக்க, அவன் செத்து போயிட்டான், என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேச. ஆனா இந்த கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா அவன் செத்து தான் போயிட்டான், ஆனா அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குல்ல, இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சா அவங்களோட ஃபேமிலியே நாரி போயிடும், பரவாயில்லையான்னு சொல்ல திலீபனோட அம்மாவும் பாத்தீங்கன்னா நீங்க அப்படிலாம் பண்ண வேணாம் சார்,
இந்தாங்க இந்த டீயை குடிங்க அப்படின்ற மாதிரி டீயை கொடுத்துட்டு மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் இன்னொருத்தர் பொண்ணு கூட தொடர்புல இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் விஷம் வாங்கி வச்சேன், அதை குடிச்சிட்டு செத்துடலான்னு. ஆனால் அதுக்கான தேவையே வந்தது கிடையாது, இப்போ வந்தது அப்படின்ற மாதிரி டீயை கொடுத்தாங்க இல்லையா, அதில் கலந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நம்ம சாக போகிறோம் அப்படின்றது. இதனால் அங்கேருந்து வேகமாக கிளம்பணும்னு ட்ரை பண்ண விஷம் தலைக்கேறி அந்த இடத்துலயே வந்து இறந்து போயிடுறாரு. இந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா திலீபனோட மச்சான் பார்த்துட்டுறாரு. போலீஸ்காரனே கொன்னுட்டீங்களேம்மா, பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல திலீபனோட தம்பி உதவியோட பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வீட்டு பின்னாடி புதைச்சிடுறாங்க அந்த போலீஸ்காரரை. திலீபனோட அம்மாவுக்கு தன்னோட 2 பசங்களோட கௌரவமும் இந்த வீட்டு மானமும் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருந்திருக்கும். இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக போலீஸே கொண்டுட்டு இருப்பாங்க. அந்த அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டார் இல்லையா, இதுக்கு மேலேயும் இவர் கூட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இவங்களோட வீட்டுக்கே பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அண்ட் ஹீரோவா அவங்களோட வீட்டுக்கு போய் இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் நடக்காது, என்னோட வந்த வேலையை எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன், அவளையும் கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன், என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அம்மா கிட்ட கேட்க அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுறாங்க. என்னோட பொண்ணு வெளிநாட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்க போகிறா அப்படின்றது. ஆனால் இப்போ என்னோட பொண்ணு வீட்டில் இல்லை, அவள் வந்த உடனே முடிவை சொல்கிறேன்ப்பா, இல்லைன்னா டிவோர்ஸ் தான்ப்பா, இந்த காலத்து பொண்ணுங்களா இந்த மாதிரி தானு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ராஜேஷ் வீட்டில் இருப்பாங்க. ராஜேஷ்க்கு தான் ஆதாரம் எல்லாமே கிடைச்சிருச்சு இல்லையா, எதுக்காக ஹீரோ இந்த ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் இவங்க கிட்ட காமிக்கிறாரு. அவங்களும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. திலீபன் இப்படி ஒரு ஃப்ராடா அப்படின்றத பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணா திலீபனோட அம்மா ஒரு திருடனை அடிச்சே சாகடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த திருடனோட அப்பா அம்மா கிட்ட போறாங்க. இந்த மாதிரி உங்களோட பையனை சாகடிச்சதே அவன் தான், இப்போ அவன் எங்களோட ஃபேமிலியை கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டான், எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது உங்களுக்கும் பிரச்சனை தானே அப்படின்ற மாதிரி ஆள் திரட்டுறாங்க. அண்ட் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குறாங்க. நீயும் இவ்வளோ கேவலமானவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி காரை அடிச்சு உடைச்சிட்டு ராஜேஷ் கூட வண்டியில் ஏறி கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்புனவங்க திலீபனோட ஃபேக்டரிக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் அடித்து உடைச்சிட்டு ஃபேக்டரியையும் நெருப்பு வச்சு கொளுத்திட்டு இதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கையில் இந்த 2 நபர்களுக்குமே இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி ராஜேஷ் கூட கிளம்பிடுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு ஹீரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா திலீபனோட அம்மா அண்ட் தம்பி இவங்க எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவன் தப்பு பண்ணிட்டான் தான், அதுக்கு நீ இப்படி பண்றதா, இறந்ததுக்கு அப்புறம் ஆன்மா சாந்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க அவனுக்கு அந்த இதுவை கூட கொடுக்கல, இதுக்கும் மேலேயும் அவனை நீங்க எதுவும் பண்ண வேணாம், இழக்கிறதுக்கு எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா எங்களையும் நிம்மதியா விடுங்கன்னு சொல்ல உங்களையும் நிம்மதியா விட முடியாது, அவனையும் நிம்மதியா விட முடியாது, என்கிட்ட இருந்து அவன் எடுத்தது எல்லாத்துக்கும் மேல, அவன் இது எல்லாத்துக்குமே தகுதியானவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப திலீபனோட ஆவி பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபேமிலி பின்னாடி நிக்கிற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. ஓ, ஃபேமிலி மொத்தமும் ஒன்று கூட்டிட்டீங்களா, எனக்கு தெரியும்டா, இப்போ நீ உன்னோட ஃபேமிலி கூட தான் இருப்ப அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. அனில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறார். அண்ட் பட்டுன்னு இவங்க செட் பண்ண ஆளுங்க எல்லாமே வர ஆளுங்களோட எல்லா முகத்துலையும் திலீப்போட ஷேடோ தெரிய ஆரம்பிக்குது. இதனால இவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அங்கே இருக்கிற எல்லாரையும் அடித்து சாகடிச்சிடுறார். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா திலீப்போட அம்மாவும் திலீப்போட தம்பியும் திலீப்போட ஆன்மாவால் எதுவுமே பண்ண முடியல. திலீப்போட அம்மா மட்டும் பார்த்தீங்கன்னா தான் உயிர் காப்பாற்றிக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓட திலீப்போட தம்பி அந்த இடத்துல ஹீரோ சாகடிச்சிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ராஜேஷும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா திலீப் இறந்து போனதுல சந்தேகம் இருக்கு, அந்த கேஸை மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போன அடுத்ததே பார்த்தீங்கன்னா திலீப்போட மச்சான் வர்றாரு. அவரு தான் ஃபேமிலியில் நடந்த எல்லா கொலைகளுக்கும் உடந்தையா இருந்தார் இல்லையா, எல்லாத்துக்கும் அப்ரூவர் ஆயிட்டாரு. அடுத்த நாள் காலையில திலீபனோட அம்மாவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் போறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா புதைச்ச இடத்த காமிக்கிறாங்க. அந்த கான்ஸ்டபிள் அடிச்சு சாகடிச்சு புதைச்சாங்க இல்லையா அந்த இடத்த, அண்ட் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பையன் எங்கே போனா அப்படின்றது யாருக்கும் தெரியல. அவங்கள கேட்டாலும் தன்னோட பையன் எங்கே அப்படின்றத சொல்லலை. அண்ட் போலீஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா இதை மேலும் மேலும் விசாரிக்கல. ஆனால் அந்த ஆண்டனியும் லேசுப்பட்டவர் இல்லை அப்படின்ற மாதிரி ராஜேஷோட வாய்ஸ் ஓவரில் ஊர் மக்கள் முழுசாக காமிக்கிறாங்க. அந்த திலீபன் பேரில் நிறைய ட்ரஸ்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்டவனுக்கு ட்ரஸ்டா கொண்டு தான் பணத்தை சம்பாதிக்கிறான் போல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. எல்லாத்தையும் அடித்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தன்னோட காரில் வேகமாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து நிறுத்துறாரு. திலீபனை கொன்னது நான் தான் அப்படின்ற மாதிரி சரணடைகிறார். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, ஆக்சிடென்ட்ல தான் அவன் இறந்து போனான், இவன் என்னையா தான் கொலை பண்ணதான் வந்து நின்று இருக்கா அப்படின்ற மாதிரி அவரை ஜெயிலில் போடுறாங்க. அந்த திலீபனோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாங்க முடியாமல் ஜெயிலே தூக்கு போட்டு இறந்து போகிறாங்க. அவங்க இறந்து போனோடனே அவங்களோட ஆவி பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ கிட்ட வருது. அதை பார்த்து அவரும் வெல்கம் பேக் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த திலீபனோட ஆவி இனிமேல் எனக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க.